Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Allahumma salli ala Muhammadin wa ala ali Muhammadin kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammadin kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Alhamdulillah. இந்த 25வது நோன்பினை எதிர்பார்த்தவர்களாக ஒற்றைப்படை இரவில் நாம் எல்லாம் நம்முடைய தொழுகையினை நிறைவேற்றுவதற்காகவும் பிரார்த்தனைகளை கேட்பதற்காகவும் இங்கே ஒன்று குழும்பி இருக்கின்றோம். பல ஆசைகளோடு நமது செல்வங்களையும் நமக்கு தேவையான அனைத்தையும் இறைவனிடத்தில் கேட்டு பெற வேண்டும் என்ற நோக்கத்துடனும் இங்கே உட்கார்ந்திருக்கின்றோம். அதே போல இதை ஏற்பாடு செய்தவர்களும் அனைவருக்குரிய கூலியையும் அடைய வேண்டும் என்ற நோக்கத்துடனும் வந்து தொழ வைக்கக்கூடிய இமாம்களும் அவர்களுக்கான கூலிகளை அடைய வேண்டும் என்ற நோக்கத்துடனும் அனைவரும் பல்வேறு ஆசைகளுடன் இந்த இடத்தில் ஒன்று குழும்பி இருக்கின்றோம். அல்லாஹ் நம் மீது கடமையாக்கின்றிருக்க இந்த குர்ஆனை நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் பல்வேறு மக்கள் தாவா பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். தற்போது தௌஹீத் சிந்தனை உள்ள எல்லா மக்களிடத்துலையும் போய் கேட்டோம் அப்படின்னா, தாவா பாய் நான் ஒரு வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கிறேன், தாவா ஃபீல்டில் 10 வருஷமா நான் இதில் தான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு செய்திகளை அவங்கள்ட்ட இருந்து கேட்க முடியும். தாவானா என்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன விஷயமா சொல்லிட்டு போயிடலான் இருக்கிறேன். நம்ம தெரிஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையும் மக்களிடத்துல சொல்றது தாவா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்மளும் நமக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியுமோ அதை எல்லாமே நம்ம யாரும் செஞ்சாங்க வச்சாங்க தடுக்கப்பட்டதாக இருந்தால் அவங்கள்ட்ட போய் சொல்லி இதை செய்யாதீங்க வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுறோம். உண்மையான தாவா, இஸ்லாம் காட்டித்தரப்பட்ட தாவா என்னவென்றால், சொல்வது மட்டும் தாவாவா அப்படின்னு கிடையாது. நம்ம நடைமுறைப்படுத்தி அதை பிறரிடத்துல சொல்றது தான் உண்மையான தாவா. அதுக்கு ஒரு உதாரணமாக உங்களிடத்துல ஒரு 3 கேள்வி கேட்குறேன். இன்ஷா அல்லாஹ் பதில் சொல்லுங்க. உடற்பயிற்சி செய்தது உடல்நிலைக்கு நன்மையா தீமையா? நன்மை. எதனால நன்மை? கேள்வி மட்டும் கேட்காதப்பா, நீ ஏதாவது ஒரு 10 நிமிஷத்துக்கு பேசிட்டு அப்படியே போயிருப்பா. எதனால நன்மை? உடல் ஹெல்த்துக்கு நன்மை. 3வது கேள்வி, நம்ம எத்தனை பேர்ல அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? ஒரு ஆள் மட்டுமா? அண்ணா செய்றீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். மீதி ஆள்லாம் நலிஃபும் செய்வியானா? எக்ஸசைஸ் செய்வியா? அப்படின்னா என்ன பய அப்படிங்கயா? உடற்பயிற்சி எல்லாரும் பதில் சொல்றீங்க நன்மையான விஷயம் அப்படின்னு. எதுக்கு நல்லது? உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கு நல்லது 2. 3வது அதை கேட்டா யாருமே செய்யறதில்ல. ஒரு ஆள். சரி, அதே இதுதான் இங்கேயும். இப்போ நம்ம இஸ்லாத்துக்கு வாங்க. சிறுக்கான விஷயங்களை நம்ம யாருமே செய்யறதில்ல. ஏன்னா அது தெரியும், அதை செய்யறதில்ல, அது பக்கம் போறதில்லை, சிலை வணக்கத்துக்கிட்ட போறதில்லை. அதே மாதிரி தர்கா வழிபாடு அது பக்கமும் போறதில்ல. சரி, அது மட்டும் அதெல்லாம் ஈஸியானது, சொல்லுல நடைமுறைக்கு வந்துடும் அப்படிங்கிறதுல அப்படியே பின்பற்றுதலுக்கு தக்கன வந்துடும். இன்னும் ஆழமா போனா தொழுகை, ஜும்மா தொழுகை உதாரணத்துக்கு, ஜும்மா தொழுகையின் நன்மைகள்ல முதல் ஆளா போறவங்களுக்கு ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மையை நல்லா சொல்லியிருக்கிறான். 2வது வருதவங்களுக்கு மாடு, 3வது நபருக்கு ஆடு, 4வது நபருக்கு கோழி, 5வது நபருக்கு முட்டை. அதே உடற்பயிற்சி தான் இங்கேயும், முட்டை. இதுல கடந்த ஒரு மாதம் 4 ஜும்மாக்கள் யாரெல்லாம் இந்த 5ல குர்பானி கொடுத்துருக்கிறீங்க? யாரெல்லாம் இந்த 5ல ஏதாவது ஒண்ணு நான் குர்பானி கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க? சரி, ஒரு 6 மாசம் நோ சான்ஸ் அப்படிங்களா? ஒரு வருஷம் இருக்கீங்களா? இன்ஷா அல்லாஹ் இனிமே கொடுப்போம் அப்படிங்களா? அதே உடற்பயிற்சி தான், தெரியும் நன்மை. எல்லாம் இவ்வளவு விஷயத்த தாரான். கிட்டத்தட்ட ஒரு ஒட்டகத்தினுடைய விலை என்ன வரும்? சரி, ஒரு 1.25 லட்சம் வரும்னு நினைக்கிறேன். 1.25 2 லட்சம் ரூபாய்க்குள்ள சம்திங் வரும். அந்த நன்மையை
நீங்க இருந்தபடி முதல் நபரா போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அல்லாஹ் தாரங்கிறான். அப்போ நம்ம எல்லாருமே கடைசியா இருக்கிற முட்டை கூட நம்ம போக மாட்டேங்கிறோம். இமாம் அங்க மெம்பர் ஏறினதுக்கு அப்புறம் இறங்குறதுக்கு முன்னாடி அவசர அவசரமா ஒழு செஞ்சுட்டு ஓடுறது தான் நம்மளால பார்க்க முடியுது. அந்த ஒரு நிலைமையில தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். இப்ப அல்லாஹ் இதுல சூரத்துல் ஜும்மாலேயே 62வது அத்தியாயம் 5வது வசனத்துல சொல்றான், ஏடுகளை சுமக்கும் கழுதைகளை போன்றாவாதீர்கள். இப்ப நம்ம நிலைமை எப்படி இருக்குதுங்க? ஏடுனா குரானா எல்லாம் கையில தந்துட்டான், சுமந்துட்டு மட்டும்தான் இருக்கிறோம். நடைமுறைங்கிறதே வாழ்க்கையில சிந்திக்கதான் வேண்டி இருக்குது. ஒரு விஷயம் என்னன்னா, தெரிதல் ஒருபோதுமே பயனளிக்காது. நடைமுறை மட்டும்தான் என்னைக்கா இருந்தாலும் பயனளிக்கக்கூடியதா ஒண்ணு இருக்கும். ஆனா இந்த நடைமுறை நம்மள்ட்ட இருக்கிற ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கெட்ட விஷயங்கள் சொல்லலாம். இப்போ ஒரு அண்டை வீட்டார்கள் இருக்கிறாங்க, அவங்க வீட்டுல ஒரு பையன் இருக்கிறான். அண்டை வீட்டாருக்கு கூட நமக்கு கொஞ்சம் க்ளோஸா இருக்கிறனால, நமக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறனால கொஞ்சம் கண்ணீர் வந்துடலாம். சரி, ஒரு 10 வீடு தள்ளி ஒரு நபர் இருக்கிறாங்க நம்ம தெருவுலயே. இப்போ அந்த கடைசி இருக்கிற ஒரு நபரை எடுத்துக்கலாம்னு வைங்களேன். அவங்க வீட்டுல இருக்கிற பையன் வெளியில போய் பைக் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. அப்ப நம்ம வாய்கள்ல இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் என்ன? சிம்பிளா ஒரு வார்த்தையை சொல்லுவோம், ஐயையோ அந்த பையனுக்கா இப்படி ஆகி போச்சு. இப்படிதான் நம்ம இருக்கிறோம். நம்ம வீட்டுலன்னா இதே இது, நம்ம வீட்டுல நம்ம பிள்ளைக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஐயையோங்கிற வார்த்தை வருமா, இல்லைன்னா யா அல்லா அப்படிங்கிற வார்த்தை வருமா? அல்லாஹ் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டான், கழுதை நீங்க எல்லாருமே அப்படின்ட்டான். சுமந்துகிட்டே எரி, ஆயுசுக்கும் சுமந்துகிட்டே எரி, கழுதைகளை போன்ற ஆகி விடாதீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி முடிச்சிட்டான். அல்லாஹ் குரான்ல சொல்லக்கூடிய ஒரு வசனம், அறிவாளி அப்படிங்கிறதுக்கு யார் அறிவாளி, உண்மையான ஜீனியஸ். இப்போ நம்ம சொல்றோம், என் வீடு இருக்கு, என் சொத்து இருக்கு, நான் எல்லாம் இதை படிச்சு கல்வியில பெரிய ஆளா இதை ஃபுல்லா நான் சம்பாதிச்சிருக்கிறேன், நான் ஒரு பெரிய ஜீனியஸ், எனக்கு அதை பத்தி தெரியும், இதை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆனா அல்லாஹ் ஒரு அறிவாளி அப்படின்னா யாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு வசனத்தை சொல்றான். அல் ஜுமர்ல 39வது அத்தியாயத்துல 18வது வசனம், நல் உபதேசத்தை செவியேற்று அதிலே அழகானதை பின்பற்றுகிறார்கள். இதெல்லாம் கேட்கமோ அதை பின்பற்றணும். அல்லாஹ் நேர்வழியில் செலுத்துவது இத்தகையவர்களை தான். கேட்கிறவங்களை மட்டும் நேர்வழியில் அல்லாஹ் அனுப்பிட மாட்டான். செவியேற்று நடைமுறைப்படுத்துறவங்களை மட்டும்தான் அல்லாஹ் நேர்வழி செலுத்துவான். கடைசியா ஒரு வார்த்தை சொல்லலாம், இவர்கள் தான் நல் அறிவுடையோர். அப்ப நம்ம எல்லாருமே எப்படி இருக்கோம்? ஒரு கணம் சிந்திச்சு பார்க்கக்கூடிய ஒரு மக்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். கடைசியாக இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் குரானுக்கு நம்மளை நெருங்க விடாம தடுக்கின்ற பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிற ஒரு விஷயங்களை, நம்ம வாழ்க்கை பிரச்சனைகள் தானே நம்மளை நெருங்க விட மாட்டேங்குது. குரானை கையில எடுத்தாலே நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதான் மண்டைக்குள்ள ஓடுது தவிர்த்து வேற எதுவுமே நம்ம சிந்தனைக்குள்ள குரானை படிக்கணுங்கிறதே வரமாட்டேங்குது. இப்போ அந்த பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத நீங்க எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அதுல தான் ஆரம்பிப்பேன். எல்லாரும் நீங்க தான் சொல்லணும் அந்த பிரச்சனைகள் என்னென்னங்கிறது. அப்புறம் குரான் நம்மளோட உள்ள இறங்கணும் அப்படின்னா அல்லாவே சொல்றான் ஒரு தகுதிகளை, 3 தகுதிகளை. அது என்னென்ன விஷயம் அப்படிங்கிறதையும் இன்ஷா அல்லாஹ் கடைசியா ஷைத்தான்ட்ட இருந்து குரானை எடுத்தாலே யார் தான் நிப்பா? ஷைத்தான் தான் நிக்க போறான். முன்னும் பின்னும் வலமும் இடமுமாக இருந்து உன்னை வழிகெடுப்பேன் அப்படின்னு நாங்க டிக்ளேர் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறான். அதனால நீங்க குரானை கையில எடுத்தாலே விஷயமா அவன் தான் நிக்க போறான். அவன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதையும் இன்ஷா அல்லாஹ் நாளைய அமர்வுல பார்க்கலாம். கடைசியா ஒரு 2 விஷயத்த உங்களுக்கு சொல்லிட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நடைமுறையில வரணும்னா ஒரு 2 விஷயங்கள் நம்ம பிராக்டிக்ஸா இன்னையில இருந்து, இமாம் ரொம்ப டைம் கொடுக்குறாங்கண்ணே ருக்கு சஜிதாலெல்லாம், அதை சொல்லிடுறோம். அவங்க எதுக்காக டைம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு அதை நடைமுறைப்படுத்தணுங்கிறதுக்காண்டி இந்த 2 எக்ஸசைஸ் இன்ஷா அல்லாஹ். சுபஹான ரபியல் அலீம் ருக்குல ஓதக்கூடிய துவா. இதுக்கு அர்த்தம் எத்தனை பேருக்கு தெரியும்? அதுக்கும் கை உயர மாட்டேங்குது.
சஜிதால ஓதக்கூடிய துவா சுபஹான ரபியல் அஹ்லா. இதுக்கு அர்த்தம் எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லாஹ் சொல்ற முத வார்த்தை என்னைய அதிகமா புகழு அப்படின்னு தான் சொல்றான். நேற்று கூட பாவ மன்னிப்புல பாவ மன்னிப்பு கேட்கும் போது என்னை புகழ்ந்தவனாக நீ பாவ மன்னிப்பு கேளு அப்படிங்கிறத நேற்று விளக்கம் அளிச்சாங்க. அதன் அடிப்படையில அல்லாஹ்க்கு புகழ்ச்சி. அல்லாஹ் வந்து சொல்லுவான், என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து கொண்டிருக்கின்றான் அப்படின்னு சொல்றானா. அதன் அடிப்படையில சுபஹான ரபியல் அலீம் தமிழ்ல நான் சொல்லி கொடுக்குறேன். இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்த வக்துல இருந்து நம்ம கடைபிடிக்கணுங்கிறத ஒரு வேண்டுகோளாவே வச்சுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ். சுபஹான ரபியல் அலீம், மகத்தான என் இறைவன் தூயவன். 1. சுபஹான ரபியல் அஹ்லா, உயர்வான என் இறைவன் தூயவன். பெரிய விஷயம் இல்லை. இப்போ அடுத்த வக்துல இருந்து இன்ஷா அல்லாஹ் சுபஹான ரபியல் அலீம், மகத்தான என் இறைவன் தூயவன், இந்த வார்த்தைகள் உள்ள வந்தாதான் குரான் உள்ள வரும். அதனால இந்த 2 எக்ஸசைஸை இன்ஷா அல்லாஹ் செஞ்சு நடைமுறைப்படுத்துவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் வாய்ப்பளிப்பானாக என்று கூறியவனாக எனது உரையினை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.